அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நம்முடைய இந்திய திருநாட்டிலே அனைவரும் சகோதர வாஞ்சையுடன் தொடர்ந்து பழக வேண்டும், தங்களுக்கிடையே நல்லுறவை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட உரைகள் இங்கே ஆற்றப்படாது. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக எழுப்பினால் அதற்கான விடை தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சம். ஆனாலும் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை, உங்களுடைய கேள்வி கேட்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை ஒன்று இங்கே நிகழ்த்தப்படும். அந்த அறிமுக உரைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லிம்கள் புண்படுவார்களே, வருத்தப்படுவார்களே, எப்படி கேட்பது என்றெல்லாம் நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அதை கேட்கலாம். எந்த தோரணையில் வேண்டுமானாலும் கேட்கலாம். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். சண்டைக்கு வருவது போல கூட உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டாலும் இங்க முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு அதிருப்தியோ, ஒரு சலசலப்போ, ஒரு எதிர்ப்போ இருக்காது. எது கேட்டாலும் நாங்கள் அதற்கு எங்களிடத்தில் தவறு இருக்குமே ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் தவறாக விளங்கி இருந்தீர்களே ஆனால் அதற்கான விளக்கத்தை தருவோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சம். அந்த கேள்விக்கு போவதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இப்ப நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபு பிரதேசத்திலே தோன்றிய முகமது நபி என்று அழைக்கப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திற்கு மறு அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம். கிபி 570ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற நகரத்திலே பிறந்தார்கள். அந்த சவுதி அரேபியா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலத்திலே எல்லா விதமான அனாச்சாரங்களின் கேந்திரமாக திகழ்ந்தது. அந்த மக்களிடத்திலே எந்த விதமான நற்பண்புகளும் எஞ்சி இருக்கவில்லை. குடிபோதையிலே மூழ்கி கிடந்தார்கள், பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்தினார்கள், அற்பமான காரணங்களுக்காக கூட மனிதனை மனிதன் கொல்வதை அவர்கள் நியாயப்படுத்தி வந்தார்கள். இப்படி ஒரு காட்டுமிராண்டி சமுதாயமாக இருந்த அந்த மக்கள் மத்தியிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 570ஆம் ஆண்டு பிறந்து 40 வயது வரை நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்து தங்களுடைய 40வது வயது வரை ஒரு சாதாரண ஒரு மனிதராக இங்கு வாழ்ந்தார்கள். எந்த விதமான இயக்கத்தையும் அவர்கள் 40 வயது வரை தோற்றுவிக்கவில்லை. அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள், மற்ற மக்களைப் போலவே சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள். 40வது வயதில் தான் தமக்கு இறைவனிடமிருந்து, கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது, கடவுளிடமிருந்து தூது செய்தி வருகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் சொன்னார்கள். என்ன செய்தி வருவதாக சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த அகில உலகத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான். அவர்கள் சொன்னது, நபிகள் நாயகம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால், எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள், பல கடவுளை வணங்காதீர்கள், மனிதர்களை வணங்காதீர்கள், பொருட்களை வணங்காதீர்கள். மனிதர்களையும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்குங்கள். அந்த இறைவனுக்கு மனைவி இல்லை, அந்த இறைவனுக்கு மக்கள் இல்லை, அந்த இறைவனுக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை, அந்த இறைவனுக்கு பெற்றோர் இல்லை,
அந்த இறைவனுக்கு பலவீனம் இல்லை, அந்த இறைவனுக்கு அசதி இல்லை, மறதி இல்லை, தூக்கம் இல்லை, சோர்வு இல்லை, முதுமை இல்லை, நோய் இல்லை, மலஜலம் கழிக்க வேண்டும் என்ற உபாதை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. இப்படி ஒரு சூப்பர் பவர் இறைவன் இருக்கிறான். அப்படி ஒருவனைத்தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாக உருவாக்கி கொண்டவற்றையெல்லாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்படி எனக்கு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதுதான் எனக்கு வருகிற செய்தி. திருடாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், சூதாடாதீர்கள், ஏமாத்தாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அடுத்தவருடைய உரிமைகளில் தலையிடாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், உறவினரை அனுசரித்து வாழுங்கள், மக்களுக்கு உதவியாக இருங்கள். இதெல்லாம் தனக்கு வருகிற செய்தி என்று சொன்னார்கள். ஒரே ஒரு கடவுளை பற்றியும் தனக்கு செய்தி வருகிறது என்று சொன்னார்கள். உலகத்திலே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல பண்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 40வது வயசுல, கிபி 610 இந்த போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இப்படி ஆரம்பித்தா என்ன நடக்கும்? அந்த மக்கள் எல்லா விதமான தீமைகளையும் செய்து கொண்டிருக்கிற மக்களால் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளானார்கள். பல கடவுளை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் கடவுள் இல்லைங்க, உங்களை படைச்சவனை வணங்குங்கன்னு சொன்னா அவங்க அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கடுமையான முறையில் தாக்கினார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள், கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், போற வார வழிகளில் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அவர்கள் வெளியே நடமாடக்கூட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சமூக கட்டுப்பாடு விதித்தார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள், யாரும் எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை எல்லாம் கூட வெட்டி கொன்றார்கள். நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். இப்படி 40வது வயதிலிருந்து 53வது வயது வரை 13 வருட காலம் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த தம்முடைய சொந்த மண்ணிலே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள், பலவிதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கடைசியாக அவர்களை கொல்லுவிட வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும் என்று அந்த மக்கள் தீர்மானம் செய்து கொல்வதற்காக முயற்சித்த நேரத்தில் தான் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி அங்கிருந்து ஒரு 300 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலம் சென்றார்கள். மக்கா என்ற ஊரிலிருந்து தங்களுடைய 53வது வயதிலே மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலமாக அங்கே சென்றார்கள். அந்த ஊருக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் அவர்களுடைய இந்த போதனை அந்த மக்களை உடனடியாக ஈர்த்தது. கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகத்தின் பக்கம் அந்த மக்கள் சாய்ந்தார்கள். 10 வருட காலத்தில் 53வது வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. 53 வயசுல மதீனாவுக்கு போனவர்கள் 63வது வயசுல அந்த மதீனா நகரத்தையும் அதை சுற்றி உள்ள பிரதேசங்களையும் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. மக்கள் அனைவருமே வந்து விட்டார்கள். எந்த ஊர் விரட்டி அடித்ததோ சொந்த ஊர், அந்த மக்களும் கூட பின்னர் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக மரணித்தார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கும் அவ்வளவு பெரிய மக்களுக்கும் அதிபராக, ஆன்மீக தலைவராக மாத்திரம் இல்லாமல் ஒரு அதிபராக, ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு மாமன்னராக நபிகள் நாயகம் மரணித்தார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையுடைய சாராம்சம், அவங்களுடைய வரலாற்றின் சாராம்சம். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி இறைவனிடமிருந்து செய்தி வந்ததாக சொன்னார்கள் இல்லையா, அதை நாம் எப்படி நம்புவது? முஸ்லிம்களாகிய நாங்கள் எப்படி நம்புகிறோம்? கடவுள்கிட்ட எப்படி மனிதனுக்கு செய்தி வரும்? அதை எப்படி நம்ம நம்புறது? இதை நம்ப ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொருத்தரும் இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானே, எனக்கு கடவுள்கிட்ட செய்தி வருது, எனக்கு கடவுள்கிட்ட செய்தி வருதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆவது என்றால், நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புவதற்கு ஏராளமான காரண காரியங்களோடு தான் நாங்கள் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு சிந்தனையை, ஒரு இயக்கத்தை, ஒரு கொள்கையை, ஒரு கட்சியை, ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அதுல அவருக்கு என்று ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு புகழாசை, பணம் சம்பாதிக்கணுங்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் என்பது, இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எந்த கட்சி, எந்த சங்கம், எந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகும் அதே நிலையில் இருக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எடுத்துக்கொண்டால் கூட, சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்னால் அவருக்கு இருந்த சொத்து எவ்வளவு,
சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர் டெவலப் ஆயிருப்பார். ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் எடுத்துக்கொண்டால் கூட அந்த தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன, தலைவர் ஆன பிறகு அவருடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அப்ப முகமது நபி அவர்கள் இப்படி நான் எனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வருதுன்னு மக்களை திரட்டி வசூல் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து சம்பாதிச்சு ஆட்சியை கைப்பற்றி தனக்கு ஏதாவது சேர்த்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணி இருப்பாரோ என்ற கோணத்தில் நபிகள் நாயகத்தை நீங்கள் உரசி ஆய்வு செய்து பார்த்தால் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் 40வது வயதில் தான் நான் கடவுளுடைய தூதர் என்று சொன்னார்கள். அந்த 40வது வயசுல அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில், இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை உலகத்திற்கு சொன்ன நேரத்தில் அவங்க சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கல. நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் தான். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் அதே நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்து மரணித்தார்களே, மரணிக்கும் பொழுது அவர்கள் விட்டு சென்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோவேறு கழுத, ஒரு குடிசை, ஒரு கயிற்று கட்டிலு, இது மாதிரியான ஒரு நம்ம இந்த காலத்தில் அதுக்கு நீங்க மதிப்பு போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 10,000 ரூபாய் மதிப்பு போடலாம். அவர் மரணிக்கிற நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட குறையாத மதிப்புள்ள பொருள்கள் தான் அவருக்கு என்று உடமையா இருந்துச்சே தவிர வேற ஒண்ணும் இல்லை. பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச பிறகு எல்லாத்தையும் இழந்து அவர் ஒன்றுமில்லாமல் மரணித்திருக்கிறார். இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்தை 40 வயசு வரை சொகுசா வாழ்ந்தவர், வசதியா வாழ்ந்தவர், இந்த கொள்கையை சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்து, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, சொந்த ஊரையும் இழந்து கடைசியா ஒரு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்துறார். அந்த நாட்டுக்கு அதிபரா போன பிறகாவது சம்பாதிச்சிருக்காரு கேட்டா சம்பாதிக்கல. இதை பார்க்கிறோம். இவர் அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான ஒரு மனிதர் தான், இவர் சுத்தமான ஒரு மனிதர் தான். இவருடைய இந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி எந்த விதமான சுயநலனோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லைங்கிறது சந்தேகம் வர நிரூபிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவி அதனுடைய அதிபராக ஆன பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வீடுகளிலே தொடர்ந்து 2 நாட்கள் அடுப்பு மூட்டப்பட்டதில்லை. ஒரு நாளைக்கு அடுப்பு மூட்டணும்னு சொன்னா அடுத்த நாளைக்கு சமைக்க முடியாது. நாங்கள் 3 நாட்கள் வயிறார தொடர்ந்து சாப்பிட்டது இல்லை. ஒரு நாள் வயிறார சாப்பிட்டோம்னா 2 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாராகிய எங்களுடைய நிலைமை என்று அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுவார்கள் என்று கேட்டா, கோதுமை இருக்கு. நபிகள் நாயகம் சல்லடையை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தியதில்லை. சல்லடை தெரியுமில்ல, மாவை சலிப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சல்லடை இருக்கு பாருங்க, அதை நபிகள் நாயகம் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு ஒரு நபிகள் நாயகத்தினுடைய தோழர் சொல்லும் பொழுது அடுத்த தலைமுறையில் உள்ளவர் கேட்கிறாரு, சல்லடை யூஸ் பண்ணாம எப்படி நீங்க சாப்பிட முடியும்? அவர் சொல்றாரு, கோதுமை எடுத்து திருகையில போடுவோம், எங்க கைனால நாங்க அரைக்குவோம், அரைச்சோம்னா அரை குறை அது உடைஞ்சு வரும், அதை எடுத்து நாங்கள் வாயால் ஊதுவோம், உமிகள் பறந்து விடும், எஞ்சியதை தண்ணீர்ல குழைச்சி அதை சாப்பிட்டுக்கிறோம், ரொட்டியா இல்ல கோதுமை. இதான் நபிகள் நாயகத்தினுடைய உணவு. இப்படி சில நாட்களில சிறிதளவு பேரிச்சம்பழங்களும் தண்ணீர் மட்டுமே நபிகள் நாயகத்தினுடைய உணவா இருந்துச்சு. அப்ப எந்த சாப்பாட்டுக்கு தானங்க ஒருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்துல ஏது கலாட்டான்னு சொல்றான். எல்லாம் இந்த ஒருஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், சம்பாதிக்க ஆசைப்படுறோம், பணக்காரனாக ஆசைப்படுறோம். அப்ப இந்த வயிற்றுக்காக அவர் என்ன சாப்பிட்டார், என்ன உணவு உட்கொண்டார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்தில் அவருடைய ஆட்சி முறையில இந்த சோமாலியா, எத்தியோப்பியாவுல வறுமை தாண்டவம் ஆடுகிறத அந்த மாதிரி இருந்திருக்குமோ என்றால் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியாக ஆன பிறகு அந்த நாட்டில் செல்வம் அவ்வளவு குவிந்து கிடந்தது. பள்ளிவாசல் தான் அரசாங்க தலைமை செயலகம். அந்த பள்ளிவாசல்ல மூட்டை மூட்டையாக பேரிச்சம்பழங்கள் அம்பாரமாக குவிக்கப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் ஒட்டகங்களாக கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் கொண்டு வந்த ஜகாத் என்ற புதிய பொருளாதார புரட்சிகரமான திட்டத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்திருந்தது. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கூட
இந்த முகமதுடைய குடும்பத்தாரும் தொடமாட்டார்கள், தொடக்கூடாது, தொடுவது குற்றம் என்று உலகத்துக்கு சொன்னார்கள். பள்ளிவாசல்ல குவித்து கிடக்கிற பேரிச்சம்பழத்தை நபிகள் நாயகத்துடைய பேரன் ஹுசைன் அவர்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டு விடுகிறார். உடனே நபிகள் நாயகம் அதை பார்த்துவிட்டு தம்முடைய விரலை அந்த குழந்தையுடைய வாயில் விட்டு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு, முகமதுடைய குடும்பத்தார் அரசு கருவூலத்தை தொடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? என் பேரப்பிள்ளையா, சின்ன பிள்ளைக்கு சொல்றாங்க, என் பேரப்பிள்ளையா இருந்துகிட்டு நீ எப்படி அதை தொடலாம்? அப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருந்து இழக்கிறாரு, பிறகு கோடி கோடியா சொத்துக்கள் குவிகிற அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாரு. அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை அவர் தொட்டது கிடையாது. அவர் தொட்டது மாத்திரமில்ல, அவர் விட்டு சென்ற பிறகு சொல்லிட்டு போறாரு, நான் மரணிக்கும் பொழுது எதையெல்லாம் விட்டு செல்கிறேனோ அந்த சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட வேண்டும், என்னுடைய வாரிசுகள் அதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று அதையும் மக்கள் மத்தியில் அறிவிச்சுட்டு போயிடுறாரு. அந்த விட்டுட்டு போன அந்த கோவேறு கழுதையும் அந்த வீடும் அந்த குடிசையும் அந்த இடங்களும் அரசாங்கத்துக்கு சேர்ந்துருச்சு. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கூட ஒரு சல்லி காசை கூட விட்டு செல்லாமல் தன்னுடைய சொந்த பணங்கள் எல்லாம் கூட அரசாங்கத்துக்கு சேர வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு சென்றவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். பார்க்கிறோம், இந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கை, இவர் எதையுமே நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. இந்த கொள்கையை சொன்னதுனால உண்டு சுகிக்கல, உடுத்தி மகிழ்ந்தாரா, வகை வகையா நூற்றுக்கணக்கான ஆடைகளை வச்சிருந்தாரா? அந்த காலத்துல ஒவ்வொரு மன்னர்களும் எப்படி வாழ்ந்தாங்க? இன்னைக்கு ஜனநாயக முறையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 14 நூற்றாண்டுக்கு முந்தைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு புதுக்கோட்டை ராஜாம்பாங்க, ஒரு ஊருக்கு தான் அவர் ராஜா. ஊர் தானே ஒரு நாடு. இப்பதான் நம்ம இந்தியா ஒரு நாடு இருக்கிறோம். அந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, ராமநாதபுரம் ஒரு நாடு, வேலூர் ஒரு நாடு, ஆற்காடு ஒரு நாடு, செஞ்சி ஒரு நாடு. அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு இது எங்க நாடுமா, என்னடா நாடுன்னு பார்த்தா 200 பேர் இருப்பாங்க. அதான் ஒரு நாடு. 200 பேர் 300 பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நாடுதான். இந்த நாட்டுடைய அதிபர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கோட்டை கொத்தளங்களோட வாழ்க்கை நடத்தினாங்க. இவர் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த நேரத்தில் இவர் வச்சிருந்த ஆடை என்ன தெரியுமா? ஒரு போர்வை மேல போத்திக்கிடுவார், கீழே ஒரு போர்வையை வேட்டியா கட்டிக் கொள்வார். இதுதான் அவருடைய ஆடை. விசேஷ நாட்களுக்கு அணிவதற்காக தைக்கப்பட்ட ஒரு ஆடை இருக்கும். வெள்ளிக்கிழமை, பெருநாள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை சந்திக்கிறது, இதுதான் அவருக்கு உள்ள ஆடையா இருந்துச்சே தவிர ஆடைகளை குவித்து வைத்திருக்கவில்லை. இது அவருடைய நிலைமை. அவருடைய படுக்கை ஒரு கைத்து கட்டில் தான் படுத்து கிடப்பார். மேனியெல்லாம் சிவந்து போயிடும். அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நாங்களாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு விரிப்பை ஏற்பாடு செய்கிறோமே, அதுல படுத்துக்கிறீங்களே. எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா இருக்குது? மரத்தடியில் நிழலில் இலைப்பாரி விட்டு செல்கிற ஒரு பயணி தான் நான். இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போய் சேர வேண்டிய இடம் வேற இடம் இருக்கிறது. அதனால இறைவனிடத்தில் நான் சேர வேண்டி இருக்கிறதுனால நான் இதெல்லாம் தொடமாட்டேன்னு சொல்லி காலமெல்லாம் அந்த கைத்து கட்டிருந்தான். 5 குடிசைதான் அவருடைய வீடு. அவர் படுத்து கிடந்தார்னு சொன்னா, அவர் மனைவி படுத்தார்னு சொன்னா இவருக்கு தொழுவதுக்கு இடம் இருக்காது. அவ்வளவு பெரிய சின்ன குடிசை தன்னுடைய வீடு அரண்மனை ஆக்கி வச்சிருந்தார். குடிசை தான், ஒரு கைத்து கட்டில் தான். தலைமானி கூட தலையணை இருக்க, படுத்துக்கிற தலையணை, அதில் கூட சருகுகளையும் கூலங்களையும் உள்ள திணிச்சு அதுதான் அவருடைய தலையணையாக இருந்தது. இப்படி எந்த உலகத்தில் ஆன்மீகத்தை சொல்லி அல்லது அரசியல் தலைமையை சொல்லி மக்கள் தேர்ந்து ஒரு சல்லிக்காசையும் பெறாத அந்த நாணயம் இருக்கு பாருங்க, கண்டிப்பா இவர் போய் சொல்லியிருக்க மாட்டாரு. என்னத்துக்கு சொல்லணும்? என்ன எதுக்கு இறை தூதர்னு சொல்லிவிட்டு இவர் அடைஞ்சது என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற நேரத்தில் மாமனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பா அவர் உண்மையாளராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வர்றோம். சரி, காசு பணத்தை விட்டுருங்க, அவருடைய அந்தஸ்து புகழ், 4 பேர் இப்படி கை கட்டி நிக்கணும், நம்ம காலில் விழுந்து கும்பிடணும், இதுக்காக வேண்டி சில பேர் ஆசைப்படுவாங்க. ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறவன், ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறவன் காசு பணத்துக்கு ஆசைப்படாவிட்டால் கூட மக்கள் எல்லாம் தனக்கு அடிமையாக சேவகம் செய்ய வேண்டும், அந்த வாய்ப்பு இந்த தலைமையில் தான் கிடைக்கும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி நடந்துக்கிட்டார் இவரு. இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஆகிற நேரத்தில் மக்கள்கிட்ட சொல்றார், மக்களே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வருவேன், எனக்காக யாரும் எந்திரிச்சு நிற்க கூடாது. அவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் எனக்காக யாரும் எழுந்து நிற்க கூடாது, எனக்காக குனிந்து யாரும் மரியாதை செய்யக்கூடாது, என் காலில் விழுந்து யாரும் சாஷ்டாங்கம் செய்யக்கூடாது. நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், கடவுளிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது என்பதை தவிர நான் மனுஷன்தான். நீங்கள் எப்படி இறைவன் முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்பட உள்ளீர்களோ அதே போல் நானும் இறைவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒருத்தன். அதனால என்னை அளவுக்கு மீறி புகழாதீர்கள்,
எனக்கு முந்தி வாழ்ந்த இயேசுநாதரை, ஈசா நபி என்று நாங்கள் சொல்லக்கூடிய இயேசுநாதரை அவருடைய சமுதாயத்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ்ந்து விடா, இப்படி சொன்னாங்க. இயேசுநாதரை கடவுள் என்றும் கடவுளின் குமாரன் என்றும் என்னுடைய சகோதர சமுதாயத்தவர்கள் புகழ்ந்தார்களே, அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்து விடக் கூடாது. உங்களை போன்ற ஒரு மனிதனாக மட்டும்தான் என்னை நீங்கள் கவனிக்க வேண்டும். வீதியில் நடந்து சென்றால் முன்ன 2 பேர் பின்ன 2 பேர் அவருக்கு பாதுகாப்புக்கு வரக்கூடாது. அவர் பாட்டு சாதாரணமா போவார். சபையில உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வருவார்கள், முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்தான் முகமது என்று காட்டுவதற்கு எந்த அடையாளம் இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க. பார்த்தா வர்றவர் கேட்பார், ஐயுக்கும் முகமது, உங்கள முகமதுங்கிறாங்களா, அவர் யாரு? அவர்கள் பாருங்க, முகம் அவர் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாரு. ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தாருன்னா பார்த்தவர் கண்டுபிடிக்க இல்லை. டிரெஸ்ல எல்லாரும் மாதிரி டிரெஸ் போடுறாரு, எல்லாரும் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாருக்கும் உரிய ஆசனம் தான் அவருக்கு போடப்பட்டிருக்கிறது, தலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரு முகமது தெரியாது. இவர் தான் முகமதுன்னு சொன்னாதான் அவரை கண்டுபிடிக்கிறோம், பார்க்கிறோம். இவர் புகழுக்கும் ஆசைப்படல, மரியாதைக்கும் ஆசைப்படல, தனக்கு தெய்வீக அம்சம் இருக்குதுன்னு மக்கள் எப்போலாம் நினைக்கிறாங்களோ அப்போலாம் தலையில குட்டுறாரு. அப்படி சொல்லாத, கடவுள் தான், நான் மனுஷன் தான், கடவுள் ஒருத்தனை வணங்கணும்னு சொல்லப்படுற, என்ன எப்படி நீ வணங்குவ? இன்னைக்கு பார்க்கிறோம், கடவுளை இல்லை என்று சொல்லவர்கள் எல்லாம் வணங்கப்படுகிறார்கள். புத்தர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில், அவர் அன்பே கடவுள்டார், கடவுள் இல்லைன்றார். அன்புதான்ப்பா கடவுள், கடவுள் தனியாக எங்க இருக்கின்றாரு, அவரே கடவுளாக்கின காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்ம நாட்டில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்த இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய சமாதிகளும் சிலைகளும் இன்றைக்கு மாலை போட்டு பூஜிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்படியான பூஜையோ புனஸ்காரமோ ஒண்ணுமே இல்லை. ஏன்? அவர் கடவுளை வணங்க சொன்னாரு, அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போனார். அதை பார்க்கிறோம். கண்டிப்பா இவர் உண்மையாளர் தான் இருக்கணும், இவர் உண்மை சொல்லியிருக்கார், பொய்யே சொன்னது இல்ல. இன்னும் சொல்ல போனால் மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன பிரச்சாரம் சொன்னார் தெரியுமா? ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். அவர் சொன்ன இந்த 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 சவாலை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்களே, நான் உங்களோடு பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்ன வெளியூர்ல இருந்து இறக்குமதி ஆனவனா? உங்களோடு 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார், சிந்திச்சு பார், நான் பொய் சொல்லுவேனா அப்படிங்கிறார். இப்படி ஒருத்தங்க உலகத்தில் யாருக்கா சொல்ல சொந்த ஊர்ல போய்கிட்டு என்ன சொல்லுவோம்? நம்ம நதி மூலம் பார்க்காத, ரிஷி மூலம் பார்க்காதுன்றோம். நம்ம என்ன நம்ம அளவுகள் வச்சிருக்கிறோம்? நதிக்கு மூலம் பார்க்க கூடாதான். நதி ஓடுதுல, இது எங்க இருந்து வந்துச்சு, என்னென்ன சாக்கடையில கலந்துகிட்டு வருது, என்னென்ன கழிவுகளை அரிசிட்டு வந்து பேசக்கூடாது. நதியில குடிச்சிட வேண்டியதான். நதிக்கு மூலம் பார்க்காதங்கிறான். அதே மாதிரி ரிஷிக்கு மூலம் பார்க்க கூடாதான். ரிஷிங்கிறார் சாமியாரா, அவர் எப்படி என்னன்னு பழச கிளறாதேங்கிறாங்க. அதான் நதிக்கு மூலம் பார்க்க கூடாது. ஒருத்தர் ரிஷின்னு வந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய பழச கிளறக்கூடாது. கிளறா என்னவா இருப்பாரு? இப்ப ரிஷியா இருக்கிறவரு வேற மாதிரி இருந்திருப்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவருடைய கதையை கேட்டா நாரி போற மாதிரி இருக்கும். முகமது நபி சொன்னாரு, ரிஷி மூலம் பாருண்டாரு. 40 வருஷம் உன்னோடு வாழ்ந்திருக்கிறேன், நாக்குல பல்ல போட்டு சொல்லு பாப்போம் ஒரு குற்றச்சாட்டு. போய் சொல்லிருக்கானா, திருடி இருக்கிறானா, பொம்பளை பா சைட் அடிச்சிருக்கிறானா, ஏமாத்திருக்கிறானா, மோசடி செஞ்சிருக்கிறானா, வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறானா, திமிரா நடந்திருக்கிறானா, 40 வருஷம் வாழ்க்கையை முன்னாடி வைக்கிறேன், ஒரு குறை சொல்லு என்னைய என்று தன்னுடைய வாழ்க்கையவே 40 வருஷ வாழ்க்கையை சொந்த ஊர்ல, நான் ஆம்பூர்ல வந்து விட்டு அடிச்சுட்டு போயிடலாம், நான் யாருங்கிற என் ஊர்ல போய் கேட்கணும். என்னுடைய 25 வருஷம் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய 30 வருஷம் எப்படி இருக்கேங்கிறது என்னுடைய சொந்த ஊருக்காரருக்கு தெரியும், ஆம்பூர்காரருக்கு தெரியாது. முகமது நபி இது எங்க போய் சொன்னார் தெரியுமா? தன்னை 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொன்னார். சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறாங்க, அவங்கள்ட்ட சொன்னாரு, உன்னோட தானே இருக்கிறேனா, 40 வருஷமா இருக்கிறேன்ல, 40 வருஷமா என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போய் சொல்லுவேன் நினைக்கிறியா? நான் போய் சொல்லுவேன். அப்ப 40 வருஷத்துக்கு ஒருத்தர் நடிக்க நல்ல மாதிரி நடிக்கிறாத, ஒரு 5 நாளைக்கு தான் நடிக்க முடியும், 6ஆவது நாள் வெளுத்து போயிடும். 6வது நாளைக்கு நடிக்கலாம், 5 நாளைக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரியா நடிக்கலாம். அப்புறம் அவருடைய இயற்கை தன்மை வெளிப்பட்டு ஒரு ஆள் 2 ஆள் 10 ஆள் 100 ஆளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப 40 வருஷ காலமாக அவருடைய வாழ்க்கையை முன்னாடி வச்சு சொன்னாரு. அந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை பார்க்கிற யாருமே முகமது நபி அவர் பொய் சொல்லல, இறை செய்தி வருதுன்னு சொல்றது உண்மைதான் புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அவர் இறை செய்தி என்று சொன்னதுதான் நாங்கள் குர்ஆன்கிறோம். குர்ஆன் குர்ஆன் சொல்றோமே, அந்த குர்ஆன் தான் எனக்கு இறைவன் வந்து வந்த செய்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார். இந்த குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கூட கண்டிப்பா இது இறை செய்தி தான் என்று அறிஞ்சுக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால், அதே மாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கு, அரபு மொழி தெரியாத மக்களுக்கு இதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும்.
அரபு மொழிக்காரர்கள் படிச்சார்கள் என்று சொன்னா மிக உயர்ந்த இலக்கிய தரத்தில் குர்ஆன் அமைந்திருக்கிறது. அரபு மொழியில ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு இலக்கிய நடையில திருக்குர்ஆன் அமைந்திருக்கிறது. ஆனால் முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுதவும் படிக்கவும் அனாதை ஆயிட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இழந்து விட்டார். 6 வயசுல தாய் இழந்து விட்டார். ஆடு மேய்த்திருக்கிறார். இப்படி ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு படிப்பை வளர்த்துக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. இப்படி இருந்த ஒருத்தர் கடவுள் செய்தின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் அமைந்திருக்கிறது. அந்த நடை அந்த மக்களை ஈர்த்தது. கண்டிப்பா இது முகமது கற்பனை பண்ண முடியாது. 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தன் கம்பனுக்கு நிகரா கவி பாடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1ஆம் கிளாஸ் படிச்சது இல்லவன் அவன் கம்பனுக்கு போட்டியா கவி ஏற்றினான்னா ஆஹா இது ஒரு தெய்வீகன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப இவருடைய அந்த குர்ஆன் என்று இவர் இறை செய்தி என்று சொன்னதை பாத்தீங்கன்னு சொன்னா அரபு மொழியில அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டைல் அமைந்திருக்கிறது. ஒரு ஸ்டைல் மாத்திரம் அல்ல, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை இன்னைக்கு 14 நூற்றாண்டு கடந்து விட்டதுங்க. 14 நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க குர்ஆனை பார்த்தால் கூட இந்த நூற்றாண்டில் வாழ்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய அறிவாளி எழுதினால் எப்படி இருக்குமோ அதை விட உயர்ந்த தரத்தில் குர்ஆன் அமைந்திருக்குது பாருங்க. அதை வச்சு அவர் இறை தூதர் நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும். எப்படி ஒரு மனிதன் எழுதுறான், நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன், இந்த புஸ்தகம் ஒரு 20 வருஷத்துக்கு வேண்டாம் நிக்கும். 25 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல தப்பு கண்டுபிடிப்பாங்க. என்ன இப்படி எழுதிக்கிறாங்க? ஏன்னா காலம் மாற மாற சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். எந்த ஒரு நூல் 50 வருஷத்துக்கு நிக்காது. எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கணும். நம்ம நாட்டு அரசியல் சட்டம் இருக்கு, அதை இப்ப திருத்தணுங்கிறாங்க. சாதாரண ஆளுக்கு உண்டாக்கல, பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் சேர்ந்து உண்டாக்கின ஒரு அரசியல் சாசனமே 50 வருஷம் கடக்கிறதுக்குள்ள திருத்தம் தேவைன்னு சொல்றாங்க. 14 நூற்றாண்டான பிறகும் கூட திருமறை குர்ஆன்ல திருத்தம் தேவையானா தேவையில்லைங்கிற அளவுக்கு உயர்ந்த நடை. திருக்குர்ஆன் இந்த பூமியை பத்தி பேசுகிறது. உருண்டேன்னு பேசுது. பேச முடியுமா? 14 நூற்றாண்டுக்கு முந்தி பேச இயலுமான்னு கேட்கிறான். இந்த பூமி உருண்டை என்று இன்னைக்கு நம்ம எல்கேஜி, இன்னைக்கு சாதாரணமா நீங்க சொல்லணும், 1ஆம் கிளாஸ் பையன் சொல்லுவான். ஆனால் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பூமி தட்டேன்னு எல்லாரும் நினைச்சிருந்த காலத்துல திருமறை குர்ஆன் பூமியை உருண்டேங்குது, அது சுத்துதுங்குது, எல்லா கோள்களுமே உருண்டேன்னு சொல்லுது, எல்லா கோள்களுமே தங்களுடைய பாதையிலே சுற்றி சுழன்று நீந்தி கொண்டு இருக்கின்றன என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்கிற அந்த பேருண்மையை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே அதை குர்ஆன் சொல்லுகிறது. பெருவெடிப்பு கொள்கை இஸ்லாம் சொல்கிறது. எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானுச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்களோ அந்த கருத்து 2வது கருத்துக்கு இடமில்லாமல் தெளிவான வார்த்தைகளால் குர்ஆன் சொல்கிறது. கருவிலே குழந்தை எப்படி உண்டாகிறது என்ற செய்தியை குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுது? 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவன் பேசுற மாதிரி பேசல. இன்னைக்கு ஸ்கேன் யுகத்தில் வாழ்றவன் இந்த காலத்துல வாழ்கிற ஒரு பெரிய மருத்துவ மேதை பேசுவது போல ஏன் அதை விட சிறந்த நடையில திருமறை குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது, மலையை பற்றி பேசுகிறது, பலவிதமான அதிசயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிற விஞ்ஞான விஷயங்களை பேசுகிறது. எப்படி பேசுதுன்னா இது பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சியாளன் பேசுற அளவுக்கு பேசுகிறது. அப்ப நம்ம நினைக்கிறோம் இது எழுத படிக்க தெரியாத 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதனின் வார்த்தை இல்ல. 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்தவருக்கு பூமி உருண்டை எப்படி தெரியும்? அது சுத்துதுங்கிற எப்படி தெரியும்? அது சுழலுதுங்கிற எப்படி தெரியும்? அப்படி கருவுல குழந்தைகள் எத்தனை ஸ்டேஜ் அடையுது என்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும்? இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இது இறை செய்திதான், இது மனித வார்த்தை இல்ல. மனுஷ வார்த்தைன்னா முகமதுக்கு இப்படி அன்னைக்கு சொல்லியிருக்க முடியாது. நீங்க வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் 14 நூற்றாண்டுக்கு முந்தி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா இப்படி பேச மாட்டோம். கலிலையோ பூமியை உருண்டன்னு சொன்னதுக்காக வேண்டி அவனை பின்னி எடுத்துட்டாங்க. நம்ம பாக்குறோம், அவன் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தாலும் சொன்னவனுக்கு எந்த கதின்னா அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிகள் நாயகம் என்ன பண்றாருன்னு கேட்டா இதையெல்லாம் கடவுள் சொன்னான்னு சொல்றாரு. பூமியை பத்தி, வானத்தை பத்தி, சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி, எல்லா கோள்களை பற்றியும் பேசுகிறாரு. பலவிதமான பூமிக்கு கீழே உள்ளதை பத்தி, பூமிக்கு மேல உள்ளதை பத்தி, ஆகாயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. நிலத்தடி நீரை சேமிக்கிறத பத்தி கூட அவர் சொல்றாரு. திருமறை குர்ஆன்ல இன்னைக்கு மழை நீரை சேகரிக்கிறவன் இந்த மழை நீர் சேகரிக்கிறதனுடைய பயனை கூட நபிகள் நாயகம் இன்னைக்கு தான் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி கூட இந்த செய்தி நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் அதை பற்றி கூட பேசுகிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இது முகமது கற்பனை செஞ்சிருக்க முடியாது, அவர் சொல்றபடி கடவுள் செய்தியா தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாகிறது. அதனாலதான் நம்ம முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான் என்றும் முஸ்லிம்கள் நம்புகிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதே நேரத்தில் ஒரு செய்தி நீங்க வழங்கிக் கொள்ளணும், இந்த இஸ்லாத்தை உண்டாக்குனவர் முகமது கிடையாது. முதல் மனிதன் கடைபிடிச்ச மார்க்கமே இஸ்லாம் தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல கடவுள் ஒரு ஜோடியை படைக்கிறார், ஒரு மனுஷனை தான் படைக்கிறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அவர்கள் முஸ்லிம்கள் தான். அதாவது ஒரு கடவுளா ஏத்திருந்தாங்க.
இப்படி ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்கள். அதுல நான் கடைசியானவன், அப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர நான் தான் இந்த மார்க்கத்தை உலகத்துல உண்டாக்குறேன்னு சொல்லவே இல்லை. நமக்கு முன்னாடி உலகத்துல பல இந்தியாவுல, தமிழ்நாட்டில், ஆந்திராவுல, கேரளாவுல, கர்நாடகாவுல, அமெரிக்காவுல, சைனாவுல, ரஷ்யாவுல, ஜப்பான் எல்லா பகுதிகளிலும் இந்த மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தூதர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். அதை அந்த சொன்னவர்களே கடவுளாக்கி விட்டாங்க. யாரெல்லாம் வந்து கடவுள் ஒருத்தன்னு சொல்றாங்களோ அவரையும் கடவுளாக்கி விடுவாங்க. இதான் உலகத்துல பாக்குறீங்க. முகமது நபி மட்டும்தான் அப்படி ஆகப்படலைங்க. யாரெல்லாம் ஒரு கடவுளை வணங்குங்கன்னு சொல்றாங்களோ அவரை எல்லாம் மக்கள் கடவுளாக்கி விட்டுவாங்க. இவர் ஒரு ஆளைத்தான் வணங்கல. உருவம் கூட எங்கள்கிட்ட கிடையாது. முகமது நபி எப்படி இருப்பாங்க தெரியாது. சிலை கிடையாது, படம் கிடையாது, மாலை போட மாட்டோம், பத்தி கொளுத்த மாட்டோம், உயிருக்கு மேல மதிப்போம். முகமது நபியை உயிரை விட மேலாக மதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை போட்டு தனக்கு கூட எந்த மரியாதையும் செய்யக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி கடவுளை மட்டும் மனிதன் வணங்க வேண்டும், என்னைய கூட வணங்கக்கூடாது, என்னிடத்தில் கூட பிரார்த்தனை செய்யக்கூடாது, என்னைய கூட அழைக்கக்கூடாது என்று சொல்லி அதை உறுதியா நின்று போனார் பாருங்க. அந்த தூய்மையும் அவருடைய எளிமையும் அவருடைய அடக்கமும் அவருடைய நேர்மையும் தான் இந்த இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால இந்த அறிமுக உரையை நம்ம இதோடு நிறுத்தி கொண்டு இப்ப கேள்விகளுக்கு செல்ல போறோம். கேள்வி செல்வதற்கு முன்னாடி சில ஒழுங்குமுறைகளை நான் சொல்லுகிறேன். கேள்வி கேட்கிறவங்க யாரு கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன கேட்பீங்கன்னு தெரியாது. முன்னாடி எந்த ஒரு செட்டிங் கிடையாது. உங்களுக்கு டோக்கன் தருவாங்க, யார் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். டோக்கன் அடிப்படையில் யார் டோக்கன் வாங்குறீங்க அந்த நம்பர் அடிப்படையில் தான் உங்களை வந்து கூப்பிடுவோமே தவிர நாங்களா கேள்வி கேட்கணும் ஆள்கள் கூட்டிட்டு வந்து நீங்க கேளுங்கன்னு சொல்ல மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய பகிரங்கமா உங்களுக்கு டோக்கன் தருவார்கள். யார் விரும்புகிறீர்களோ அந்த டோக்கன் ஒரு 30 கொடுக்குறிய. இதுவரைக்கும் நாங்கள் நடத்தின நிகழ்ச்சிகள்ல 30 கேள்விகள் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கிறது. அதனால ஒரு 30 டோக்கன் தான் தருவார்கள். அந்த 30 பேர் அந்த டோக்கன் படி உங்களுடைய பதில் கேள்விகளை கேட்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த டோக்கன் வந்து முஸ்லிம்கள் யாரும் வாங்கக்கூடாது, வாங்கினாலும் முஸ்லிம்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. ஏன்னா முஸ்லிம்கள் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, எங்கள்கிட்ட வந்து தனியாக வந்து கேட்டுக்கலாம். பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லிம்களுக்கு இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. டோக்கன் தரமாட்டோம். எங்களை அறியாம டோக்கன் வாங்கி இருந்தார்களே ஆனால் பேரை சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் கண்டுபிடிச்சிருவோம். அப்ப கேள்வி கேட்டாருன்னா என்ன செஞ்சிருவோம், அவரை உட்கார வச்சுக்கிடுவோம். அதனால அந்த அடிப்படையை பயணிக்கிறங்க. அடுத்ததாக கேள்வி கேட்கிறவங்க உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனா ஒரு ஆளு ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஏன்னு கேட்டா ஒரு ஆள் 10 கேட்டீங்கன்னு வைங்க, இன்னொரு 10 பேருடைய வாய்ப்பு போயிடும். அதனால நீங்க எத்தனை கேள்வி எதுவா வேண்டாலும் இருக்கலாம். நீங்க நினைக்கிற கேள்வி அடுத்த சகோதரர் கண்டிப்பா கேட்கத்தான் போறாரு. சந்தேகங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்கள் தான் இஸ்லாத்தை பத்தி இருக்கும். அதனால ஒரு சகோதரர் வந்து தயவு செய்து ஒரு கேள்வி கேளுங்க. ஒன்றுக்கு மேல கேட்டீங்கன்னா முதல்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். சரியா? நீங்க எல்லாம் மைக்கு கடைசி சொன்ன 3 கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, மற்ற 2ஐயும் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். முதல் கேள்வியா எதை கேட்கறீங்களோ அந்த ஒண்ணுக்கு தான் சொல்லுவோம். நீங்க அதை விட ஒன்னோட நிறுத்திக்கலாம். நீங்க ஒரு 4 சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சகோதரர்கள் கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்க சிரிக்கிறது, வேற மாதிரி உங்களுடைய முகபாவனையை காட்டுறது, அங்கே இருந்து நீங்க எந்திரிச்சு பதில் சொல்றது, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருந்து வெளியேற்றிடுவோம். என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லுவோம். அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அதுக்கு இஸ்லாம் என்ன ஆன்சர் வச்சிருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஆள் தான் அதுக்கு பதில் சொல்லுவேனே தவிர நீங்க யாரும் எந்த விதமான ஒரு இதையும் காட்டிக்கொள்ள கூடாது. அது ரொம்ப கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் 5 வருஷமா கடைபிடிக்கிற ஒரு ஒழுங்கு. அதுல இங்கேயும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். 1ஆம் நம்பர் டோக்கன் வாங்க. முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. முஸ்லிம் அல்லாத நம் சகோதரர்கள் அதிகம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து வாலண்டியர்ஸ் வந்து உங்களை கேட்டுக்கொண்டால் எழுந்து இடம் கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா முஸ்லிம் அல்லாத நம் சகோதரர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி, உங்களுக்காக அல்ல. நீங்க எப்ப வேண்டாலும் டிவியில பார்க்கலாம். அதனால அவங்களுக்காகத்தான், அவங்க நம்மளுடைய விருந்தினர்கள், அவர்களை உபசரிப்பது நம்மளுடைய கடமை. ஆகவே இடத்தை கொடுத்து அவர்களை உபசரிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கலையா? கொடுங்க. இந்த பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துக்கிறேங்க. சரி.
இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடுல பாருங்க, பாக்குறே இந்த சைடுல நிறைய கேட்கறாங்க. வரும் கையை மட்டும் தூங்குனீங்கன்னா உங்க இடத்துக்கு வரும். இந்த இங்க 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 ஹலோ, இங்க முன்னாடி இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க நிக்கிறாங்க. முடிஞ்சா கொடுத்தாச்சா? ஹலோ, முடிஞ்சா? அப்படியே வாலண்டியர்ஸ் வெளில போயிருங்க, போங்க. உங்க 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 டியூட்டி ஓவர். வாலண்டியர்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில போங்க. வர்றவங்களை கொண்டு வந்து மட்டும் உட்கார வைங்க, அவ்வளவுதான். நம்பர் 1. உங்களுக்கு உங்க பேரை சொல்லிட்டு கேளுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் இறையவர்களால் பேச முன்வருகிறேன். சார், நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மேலே வந்து கர்நாடகா முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க சேர்ந்தப்போ இதே ஃபர்ஸ்ட் கேட்டவன் நானே மனோகரன் தான். இதே ஊர்ல பிறந்தவன் நான். 40 வருஷம் ஆச்சு இந்த ஊரை விட்டு நான் போயிட்டு. 8ஆம் தேதி எனக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராத்துக்காக பெங்களூர் நாங்கள் வந்தேன். உங்க ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நான் இங்கே நின்றுட்டேன். அவரெல்லாம் சாரெல்லாம் கூட எனக்கு தெரியும். பேணம்பட்டக்காரு வழிகாட்டிகள் எல்லாம் கூட போய் என்னோட மார்க்கத்துக்காக நான் எதையும் இது பண்ண பர்சனலா உங்களுடைய அட்ரஸ் கேட்கறதுக்காக இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது அவங்களுடைய அட்ரஸ் கூட நான் கேட்டு, நான் பெங்களூர்ல கூட உங்க அட்ரஸ் கேட்டு நீங்க கொடுக்காத போயிட்டீங்க. தயவுசெய்து உங்க பர்சனல் அட்ரஸ் எனக்கு வேணும். நான் உங்க விசிறி மாதிரி. அஞ்சதுக்காக நான் பயங்கரவாதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்ச்சினால நான் அட்ரஸ் கொடுத்தாச்சு. தேங்க்யூ சார். அடுத்து நீங்க எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் இஸ்லாத்துல இதுலாம் நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க தெரியுது. அதே ஜாகிர் மாலிக் பாம்பே அவரும் சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும். நான் அவருடைய ப்ரோக்ராம் கூட ஆகஸ்ட் 23, 24ஆம் தேதி பெங்களூர்ல நடந்தது 2 ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன். அடுத்து எனக்கு என்னன்னாக்கா, இஸ்லாத்துல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்க நம்பிக்கை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நான் இஸ்லாத்துல முரண்பாடுகளை இஸ்லாத்துல இல்ல புக்குங்கள்ல முரண்பாடுகளை சொல்றேன். இறை தூதர் பற்றி கூட அறிமுக உரையில் சொன்னீங்க. அறிமுக உரையில் என்ன சொன்னீங்க? அவருக்கு கடைசி காலத்துல ஒரு கழுதை, ஒரு கட்லு, ஒரு குடிசை தான் இருந்ததுன்னு மொத்தம் ஒரு 10,000 ரூபாய். அதே நீங்க 2001 தினமலர் ரம்ஜான் மலர்ல நாயகத்தின் பாகத்திலிருந்து பக்கம் 6ல் எழுதியிருக்கிறீங்க. என்னன்னு எழுதியிருக்கீங்க தெரியுமா? 5,000 ரூபாய்க்குள்ளதான் அவருடைய கடைசி காலத்துல ஒரு சொத்து இருந்ததுன்னு. அடுத்து கம்பம் பீர் முகமது அவர்களே நூல் எழுதுனது நிறைவு பெற்ற இறை தூதுன்றதுல கம்பம் பீர் முகமது பக்கம் 39 பதிப்பகம் முனிவர். அப்படி இது அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கடைசி காலத்தில் முகமதுடைய சொத்து ஒரு ஷீப்பு, தொடுகப்பாய் 2, ஜிப்பா 1, போர்வை 1, குருமா கூடு 1, ஊன்றுகோல் 1, ஒரு ஜோடி செருப்புகள், தண்ணீர் குவளை, ஈச்சம்பாய் 3, பல் துளக்கும் குச்சிகள். அடுத்து இஸ்லாம் என்ற புக்கில் அடியார் அப்துல்லா அடியார் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? இஸ்லாம் என்ற புக்கில் பக்கம் 93 ஐஎப்டி வெளியீடு பாய் 1, தோல் திண்டு 1, மண் துளக்கம் மண் பாத்திரம் 2, மாவரைக்கு மிஷின் 2, ஜாடி 1. அதே நீங்களும் இது பண்ணிருக்கிறது என்னன்னாக்கா, கடைசி காலத்து அந்த 5,000 சொத்து கூட அவருடைய வாரிசு யாருமே எடுக்கக்கூடாது, பொது நிதியில சேர்க்கணும்னு எழுதியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முகமதுடைய இது கற்பனை கதை இல்ல, சரித்திரம், வரலாறு. அந்த வரலாற்றுல இந்த 3 பெரிய அறிஞர்கள்
ஏன் இந்த மாதிரி முரண்பாடா எழுதுறீங்க? அழகான கேள்வி. காரணம் என்னன்னாக்கா, ம். நான் உங்க புக்களுடைய இது நிறைய படிக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஒளிநாடா அவ்வளவு வேணும்னு கூட நான் எங்கெங்க கேட்டு உங்க அட்ரஸ் நான் கேட்டு கூட எனக்கு இதுவரையும் கிடைக்கல. தயவு செய்து இந்த முரண்பாடான இது நீங்க விட்டுட்டீங்க. சரி, சரி. அது புக்கு எழுதுறதுனால தனிப்பட்ட இந்த இதுல கூட மறைஞ்சிடும். புக்குல அது கரெக்டா ரிஜிஸ்டர்ட் மாதிரி இருக்குது. ம். தயவு செய்து இந்த மாதிரி முரண்பாடா சரித்திரத்துல சரி. நான் சொல்றது கதை இருந்தாக்கா நீங்க விட்டுடலாம். சரித்திரத்தில் நீங்க இந்த மாதிரி நான் எங்க ஆம்பூர் பாஷையிலே சொல்லினாக்கா பொய்யும் புருட்டும் தயவு செய்து எழுதாதீங்க. சரி.